பிரைஸ் தி லார்ட். திபெத் நாட்டில் புத்த மதத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்து வந்தனர். அங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவோ கேட்கவோ தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் கொடூரமான தண்டனை அளிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் உள்ளத்தில் கிறிஸ்துவையும் கரங்களில் வேதாகமத்தையும் சுமந்து புறப்பட்டார் சாது சுந்தர் சிங். பிறப்பிலே ஒரு சீக்கியர், வளர்ப்பிலே மிகவும் சடங்காச்சாரங்களுடன் வளர்க்கப்பட்டார். 19 வயதிலேயே திபெத்தை நோக்கி சுவிசேஷத்தை சுமந்து சென்றார் சாது சுந்தர் சிங். திபெத்திய லாமாக்களால் அவர் பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். அவ்விடத்திலிருந்து விரட்டி விடப்பட்டார். துன்பங்களை இன்பமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் சுவிசேஷ பணியை தொடர்ந்தார். அந்தோ பரிதாபம்! லாமாக்களின் தலைவனிடம் பிடிபட்டார். தண்டனையோ மிகவும் கொடூரம். பாழடைந்த கிணறு. தவறு செய்தவர்களை உள்ளே போட்டு மூடிவிடுவார்கள். உடல் அழுகி சாகத்தான் வேண்டும் உள்ளேயே. சாது சுந்தர் சிங்குக்கும் இதே தண்டனை கொடுக்கப்பட்டது. உள்ளே அவர் விழுந்தவுடன் அவருடைய தோள்பட்டை உடைந்தது. அழுகிய பிண நாற்றத்தால் அவருடைய வயிறு குமட்டியது. எங்கு பார்த்தாலும் பிணங்கள். கிணற்றுக்குள்ளிருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தார். சாது சுந்தர் சிங் 3 நாட்களுக்கு பின் ஒரு அதிசய மனிதரால் அக்கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்து மீண்டும் தன் பணியை தொடர்ந்தார். திபெத், நேபாளம் மற்றும் இந்தியாவின் பல பாகங்களிலும் ஊழியம் செய்த இவர் எளிமையாகவும் இனிமையாகவும் உவமைகளாகவும் போதிப்பதில் சிறந்தவர். இவரது நூல்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஊன்றுகோல்களாக திகழ்ந்தன. இரத்தம் சிந்தும் பாதங்களை உடைய அப்போஸ்தலன் என்றும் இந்திய அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்பட்டவர் சாது சுந்தர் சிங். என கருமையானவர்களே, மதவெறி கொண்ட குடும்பத்தில் பிறந்தாலும் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்ட சாது சுந்தர் சிங்கால் சோதனைகள் வேதனைகள் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றாமல் இருக்க முடியவில்லை. சங்கீதக்காரன், எனக்கு அடைக்கலமில்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று கூறுகின்றார். இது ஒரு வேதனையான கூக்குரல். இன்று பல கோடி மக்களும் இதே தான் சொல்லுகின்றனர். இவர்களில் அநேகரை எவரும் போய் சந்தித்ததில்லை. நம்பிக்கையற்று இருதயத்தில் தாகமுடனும் அனைத்தும் இழந்தவர்களாக யாராவது தங்களிடத்தில் வந்து இரட்சகரை காண்பிப்பார்களா என உங்களையும் என்னையும் போன்றவர்களுக்காக காத்திருக்கின்றனர். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரின் நற்செய்தியை நீங்கள் வந்து சொல்லுவீர்கள் என சிலர் காத்திருக்கின்றனர். எனினும் பல கோடி கிறிஸ்தவர்கள் தங்களது சுகபோக வாழ்க்கையிலேயே சோம்பி கிடக்கின்றனர். நமது ஆண்டவர் தனி நபர் மீதும் திரளானோர் மீதும் கொண்டிருந்த மெய்யான ஆழமான மனதுருக்கத்தின் கண்ணீர் அவரது கன்னங்களில் வடிந்தது. எருசலேமுக்கு வடக்கே கல்வாரிக்கு போகிற வழியில் ஆண்டவர் அதை கண்டு இஸ்ரவேல் தன் இரட்சகரையும் இரட்சிப்பின் காலத்தையும் அறியாதிருப்பதை எண்ணி கண்ணீர் வடித்தார். பிரியமானவர்களே, என்னை அனுப்பும் என்று ஒப்புக்கொடுப்பீர்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.